ஓகே ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட பேர் விமல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அவங்க யாருன்னா அடிமைகள், பணக்காரங்களுக்கு, கார்ப்பரேட் கம்பெனிக்கு. ஸோ ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து எல்லோரும் சொல்கிறது தான், யூஸ்வலாக சொல்கிறது தான், இந்த மாதிரி காசே சுத்தமாக இல்லாதவன் அவனுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இருக்காது. ஸோ இருக்கிற காசை வச்சு ஹாப்பியாக இருந்து போயிடுவான். ஆனால் அதுவே இப்போ பணக்காரன்னா அவனுக்கு எந்த கவலையுமே இருக்காது. என்ன அவனுக்கு இந்த இருக்கிற காசை சேர்த்து வைக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணுறோம், அந்த ஒரிஸ் தான் இருக்குமே தவிர வேற எந்த கவலையுமே அவனுக்கு இருக்காது. ஏன்னா அவனுக்கு காசு சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரியும், எப்படி ஒருத்தர் ஏமாத்துறோம்னு தெரியும். அவன் பாட்டுக்கு ஒரு காசு கார்லாம் வாங்கி சுற்றுவான், பைக்கு வாங்கி சுற்றுவான், லாங் டிரைவ் போவான், அப்புறம் எவனையா அடித்து தள்ளி கேஸ்லேருந்து தப்பிச்சுடுவான். ஸோ அது பணக்காரங்க பண்ணுறது. ஆனால் இப்போது மிடில் கிளாஸை பார்த்தீங்கன்னா, அவன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், கனவுகள் இருக்கும், ட்ரீம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வாழணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும் அப்படின்ற எல்லா ஆசையுமே அவனுக்கு இருக்கும். ஸோ ஆனால் இத்தனையும் அவனுக்கு டேலண்ட் இருக்கும். எப்படின்னா டேலண்ட்னா, அந்த மந்த் எண்ணில் அவனை மாதிரி கஞ்சமாக யாராலையுமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு கஞ்சமாக இருப்பான். அதுக்கப்புறம் இந்த ஏதாவது மார்க்கெட்டுமா எங்கேயாவது போனால் ஏதாவது பொருள் வாங்கணும்னா, ஸோ அவனை மாதிரி பேரம் பேசுறதுக்கு பிஸ்னஸ் மேன்ஸால கூட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பேரம் பேசுவாங்க. இதுவே மிடில் கிளாஸ் பொண்ணு, ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க பேரம் பேசுறத அதெல்லாம் கின்னஸ்ல தான் வரணும். அந்த அளவுக்கு பேரம் பேசுவாங்க. கடைக்காரன் 50 ரூபா சொன்னால் 100 ரூபாய்க்கு வாங்க பார்ப்பாங்க. கடைக்காரனே இறங்கி வருவாங்க, பரவாயில்ல வச்சுக்கோங்கன்ட்டு. அந்த அளவுக்கு பேரம் பேசுவாங்க. சரி, ஓகே, அது மட்டும்தானா கஷ்டம்னா அது மட்டும் இல்லை. நம்ம இப்போ வேலைக்கு ஒரு பையன் மிடில் கிளாஸ் இருந்து போகிறான்னா, அவனை எந்த அளவுக்கு வேலை வாங்கி புழிஞ்செடுக்கணுமோ அந்த அளவுக்கு கம்பெனி புழிஞ்செடுப்பாங்க. ஏன்னா கம்பெனியில் தெரியும் இவனுக்கு இதுதான் ஒரு ஆப்ஷனு, இந்த மாதிரி வேலை பார்க்குறது தான் ஆப்ஷனு, இப்போ நம்ம எவ்வளோ புழிஞ்செடுத்தாலும் வேலையை விட்டு போக மாட்டான் அப்படின்றது கம்பெனிக்கு தெரியும். ஸோ அதை வச்சுட்டு தெரியாதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக தெரியும், எல்லாருமே தெரிஞ்சு தான் வேலைக்கு எடுப்பான். ஏன்னா எடுக்கிறோம் ஃபுல்லாக பணக்காரன் தான் இருப்பான். அந்த மாதிரி பணக்கார பீப்புள்ஸ்க்கு தெரியும் மைண்ட் செட் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ அப்படின்ற போது நம்மளை புரிஞ்செடுப்பானுங்க, ரீசன் எல்லாம் திட்டுவானுங்க, ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டானுங்க, சேலரி இன்க்ரிமெண்ட் வராது. ஸோ இந்த மாதிரிலாம் போட்டு புரிஞ்செடுப்பானுங்க. இருந்தாலும் நமக்கு வேறு வழி இல்லை, நம்ம பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்தில் நமக்கு எப்படி சொல்கிறது, இருக்க கனவுகள் இருக்கும், இந்த பைக் வாங்கணும், கார் வாங்கணும்னு இருக்கும்ல. ஸோ இதுக்காகவே நம்ம எல்லாத்தையுமே சலிச்சுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம். ஈவன் என்னதான் நம்ம திட்டினாலும், நைட்டு ஃபுல்லாக இருந்து டிப்ரெஷனில் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தையாக ஃபோன் அடிச்சுட்டு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு புலம்பிட்டு இருந்தாலும், நம்ம அதுக்கு அடுத்த நாள் வேறு வழி இல்லாமல் பேக்கையும் டிஃபனையும் தூக்கிட்டு வேலைக்கு போயிட்டு தான் இருக்கும். அது என்ன பண்ணுறது, அது நம்ம கடமை. நமக்கு எவ்வளோதான் உழைச்சாலும் நம்ம பணக்காரங்க முடியாது அப்படின்ற அந்த திங்கிங் வர்றதுக்கே அவனுக்கு ஒரு 40-50 வயசு ஆயிரும். அதுக்குள்ளே அவன் செத்து விடுவார். அதனால அதுவும் முடியாது. கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸாக தான் வாழணுன்றது தலையில் இருக்கும். ஓகே, அதுதான் நான் ஷேர் பண்ண நினச்சேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ பார்க்குறேன். வரைக்கும் பாய்.